ராத்திரி ஃபுல்லாக பைபிளை படித்தேன், ராத்திரி ஃபுல்லாக ஜெபமா பண்ணேன், ராத்திரி ஃபுல்லாக சோத்திர பலியை சொன்னேன், ராத்திரி ஃபுல்லாக தேவனுடைய சமூகத்தில் விழித்திருந்தா கண்ணீர் வடித்தேன். ஏன் அவ்வளோ நேரம் தூக்கம்? எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிற? உலக காரியத்துக்கு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு முகூர்த்தத்துக்குன்னா எவ்வளோ சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக கிளம்புறேன். ஒரு ஊர் உலகத்துக்கு போகணும்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிளம்புறேன். ஆனால் தேவ சமூகத்தில் உட்காருவதற்கு எழும்புறியா? உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குதுங்க, டயர்டாக இருக்குதுங்க. அல்லேலூயா. குளிர் காலத்தில் இயேசு கிறிஸ்து ரத்தம் சொட்டுகிற அளவுக்கு ஜெபிக்கிறாரு, வேர்வை சொட்டுகிற அளவுக்கு ஜெபிக்கிறாரு. இதுதான் அவருடைய சிலுவையில் அவர் சிந்தின ரத்தத்தினுடைய வெற்றி. இப்போ நம்முடைய ஜெப வாழ்க்கை இன்னைக்கு நம்ம சரிப்படுத்தி கொள்ளணும். நம்முடைய ஜெப வாழ்க்கை இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். என்ன மாதிரி நான் ஜெபம் பண்ணுறேன்? அப்படியெல்லாம் இன்னைக்கு நீ ஜெபம் பண்ண ஒரே மாசத்துல நீ பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளுவே, ஒரே வாரத்தில் நீ பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளுவே. அப்படியெல்லாம் நீ ஜெபிக்க ஆரம்பிச்சுன்னா உன் வாழ்க்கையில் சாதிக்காத காரியம் ஒன்றுமே இருக்காது. எல்லாத்தையும் சாதிச்சு நீ நான் பெரிய தேவனுடைய வல்லமையால் நிரப்பப்பட்ட ஒரு நபராக இருப்பேன். இந்த ஜெப வாழ்க்கையே இன்னைக்கு சோம்பலாக இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னைக்கு சோம்பலாக இருக்குது. சரீரத்தை கொஞ்சம் கூட அசைய மாட்டேங்குது. கர்த்தருக்குன்னா மட்டும் அசைய மாட்டேங்குது. ஆனால் உலகத்துக்கு கடுமையாக உழைக்குது இந்த சரீரம். உலகத்துக்கும் உலக மனிதர்களுக்கும் உலக காரியத்துக்கும் பாவத்திற்கும் இந்த சரீரம் கடுமையாக பட்டினி கிடக்குது. இந்த சரீரம் கடுமையாக உழைக்குது, அடி எல்லாம் அடங்குது. ஆவி ஆத்மா சரீரம் ஐம்புலன்களையும் அடக்கி ஒடுக்கி வேலை பார்க்குறோம் உலகத்தில். ஆனால் கர்த்தருக்குன்னு வந்தால் மட்டும்தான் வஞ்சனம் பண்ணுறோம், பட்சபாதம் பண்ணுறோம். பசி தாங்க முடியல, வெயிலாக இருக்குது. நீங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய சபையில் பாருங்கள், டைம்லாம் மாற்றி விட்ருவாங்க. ஏன் என்னன்னு கேட்டால் வெயிலாக இருக்கான். உலகத்தில் நீ வெயிலில் நடந்ததே கிடையாதா? வெயிலுக்கு போனதே கிடையாதா? வெயிலில் உன் சொந்த வேலையை பார்த்ததே கிடையாதா? உன் சொந்த வேலையை, உன் சொந்த குடும்பம்